ஹாய் வணக்கம் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபர் எனக்கு வந்துட்டுக்கா. நான் எப்ப சம்பாரிக்கலாம்? எனக்கு எப்ப பணம் வரும் என்னோட சேனல்ல இருந்து? அதுக்கப்புறம் நான் 73,000 சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கேன். என்னால மானிட்டேஷன் இன்னும் பண்ண முடியல. 3000 மணி நேரம் வாட்சிங் ஹவர் வந்துட்டு நான் மானிட்டேஷன் பண்ணலாமா? அப்படிங்கிற ஒரு சின்ன டவுட்ட பத்தி தான் இன்னைக்கு கேட்க போறோம். இங்க ஒரே வயல்ல வேலை தோட்டத்துல வேலை இருக்கனால ரெகுலரா வீடியோ போடணும்னு நினைக்கிறேன் முடியல. இருந்தாலும் இன்னைக்கு இந்த டவுட் எல்லாம் 3 பேர் இந்த டவுட் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. முன்னாடியே கேட்டீங்க 1000 சப்ஸ்கிரைபர் வந்தாலே நம்ம சம்பாரிச்சிட முடியுமா? அப்படின்னு கேட்கிற ஒரு டவுட்டுக்காக தான் ஒரு வீடியோ தான். அதுக்கு முன்னக்கூட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 3வது மாசம் சம்பளம் இந்த மாசம் சேலரி எடுக்க போறேன். ஆனா வந்து நெறைய பேரோட டவுட் என்னன்னா, நீங்க வந்து சேலரி எடுத்துட்டீங்களா? நீங்க வந்து பொய் சொல்றீங்களா? வந்து உனக்கே வியூஸ் கம்மியா தானே போகுது. நீ என்ன சேலரியா எடுக்குற? அப்படின்னு சொல்லி நெறைய பேரோட ஒரு சந்தேகமாவே கொஸ்டினாவே கேட்குறீங்க. திட்டவும் செய்றீங்க. நீ எல்லாம் பீலா விட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு வந்து சொல்றாங்கல்ல. அவங்களுக்கு ஒரு சின்ன கிரீன் ஷாட் என்னோட இதுலேருந்து காட்ட போறேன். எதுக்காக அப்படின்னா, இதில வந்து நான் உங்களுக்கு பொய் சொல்றதுனால எனக்கு எந்த லாபமும் கிடையாது. நான் உழைச்சா நான் வச்சுக்க போறேன். நீங்க சம்பாரிச்சா நீங்க வைக்க போறீங்க. இதுதான் உண்மை. அதனால நான் வந்து உங்கள்ட்ட பொய் சொல்லி என்ன பண்ண போறேன் சொல்லுங்க. இந்த பொய் சொல்றதுனால எனக்கு என்ன சம்பளம் கிடைக்க போதா? அப்படி கிடையாது. நான் வீடியோ போட்டு தான் நான் சம்பாரிக்கிறேன். எப்போதுமே உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சா பேசுறதுனாலே வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் எனர்ஜியா இருக்கும்ல. அதனால இத நான் காட்டுறேன் சரிங்களா? அதுக்காக கூட யூஸ் ஆகும்ல. இத பத்தியான ஒரு ஃபுல் வீடியோ தான். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஏன்னா எந்த டைம்ல எத செய்யணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம மானிட்டேஷன் கிடைச்சிட்டே நம்மளுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க, 4000 மணி நேரம் வாட்ச் ஹவர் வந்துட்டாங்க. அப்புறம் என்னடா நம்ம ஜாலியா மானிட்டேஷன் அப்ளை பண்ணி சம்பாரிச்சலாம்னு அதையும் நினைக்காதீங்க. அந்த ப்ராசஸ் அப்பயும் ஃபர்ஸ்ட், செகண்ட் என்னென்ன ஸ்டெப் நான் உங்கள்ட்ட காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து நாங்க எப்பக்கா சம்பாரிப்போம்? 1000 சப்ஸ்கிரைபர் 4000 மணி நேரம் வாட்ச் ஹவர் வந்தா நான் சம்பாரிச்சுருவோமா? அதோட ஒரு கிளியரன்ஸ் வீடியோ தான் இது. ஃபர்ஸ்ட்டு நான் சொல்லிர்றேன் அந்த டவுட்ட. நம்ம வந்து நீங்க 1000 சப்ஸ்கிரைபர் 4000 மணி நேரம் வாட்சிங் ஹவர் வந்ததுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு மானிட்டேஷன் பண்ணதுக்கப்புறம் $100 ரீச் பண்ணா தான் சம்பாரிக்க முடியும். அன்னையில இருந்து உங்களுக்கு மானிட்டேஷன் என்னைக்கு சக்சஸ் ஆகுதோ, அன்னையில இருந்து வர டாலர் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து அதுக்கப்புறம் நீங்க எத்தன மாசத்துல ரீச் பண்றீங்களோ, அத வந்து நீங்க சம்பாரிக்க முடியும். வியூஸ பொறுத்து தான் நம்மளுக்கு குடுப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன அப்டின்னா, 3000 மணி நேரத்தில வாட்சிங் ஹவர் எனக்கு 3000 மணி நேரம் வந்துட்டுக்கா, மானிட்டேஷன் பேஜ் ஓப்பன் ஆயிருக்கு. அதுக்கு நாங்க என்ன பண்ணலாம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க மானிட்டேஷன் அப்ளை பண்ணலாம். 3000 மணி நேரத்தில அப்ளை பண்ணி நீங்க என்ன பண்ண முடியும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, 3 வெரிஃபிகேஷன் ஸ்டெப் வந்து கேட்பாங்க. இந்த 3 வெரிஃபிகேஷன் ஸ்டெப் வந்து உங்களோட சேனல்ல வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு, காப்பிரைட் கிளைமு, காப்பிரைட்டு, உங்களோட சேனல்ல ரீகண்டென்ட், ரிசீவ்டு இந்த மாரி கண்டென்ட் விஷயங்கள்லாம் இருந்து அப்டின்னா, இதிலயே உங்களுக்கு கேன்சல் ஆயிரும். அப்படி எனக்கு எதுவுமே இல்ல அப்டின்னா, அந்த 3 ஸ்டெப்பும் வந்து உங்களுக்கு சக்சஸ் ஆகி உங்களுக்கு மானிட்டேஷன் வந்து கன்ஃபார்மா கிடைச்சிரும் சரிங்களா? அப்ப நீங்க ஜாயின் பட்டனும் சூப்பர் தேங்க்ஸ் வந்து சில பேர் வந்து நம்மளோட வீடியோ பிடிச்சு சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுவாங்கல்ல, இது மட்டும் நீங்க வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். அந்த 3000 மணி நேரத்தில இத பண்ணி வச்சதுக்கு அப்புறம் 4000 மணி நேரம் வரும்ல, அப்பதான் நீங்க வந்து உங்களோட டாலர் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். உங்களோட காசு வந்து அன்னையிலேருந்து தான் ஏற ஆரம்பிக்கும். இது 3000 மடத்துக்காக ஒரு விஷயம். மெயினா நம்மளுக்கு என்னதாக்கா தேவை? மானிட்டேஷன் பண்ணுன அன்னையிலேருந்து எனக்கு டாலர் ஏறணும். இதுக்கு மெயினா என்ன தேவை? அப்படின்னு கேட்டவங்களுக்கு என்ன அப்படின்னா, 1000 சப்ஸ்கிரைபர் 4000 மணி நேரம் வாட்சிங் ஹவர். இது வந்துருச்சுன்னா, நீங்க மெயினா அதுக்கடுத்து டாலர் ஆட் ஆக ஆரம்பிச்சுரும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப எனக்கு 70,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்கக்கா. ஆனா எனக்கு இன்னும் மானிட்டேஷன் கிடைக்கல, சம்பளம் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து என்ன பண்ணியிருப்பீங்க, லாஸ்ட் 90 நாளைக்குள்ள ஒண்ணு 10 மில்லியன் நீங்க ரீச் பண்ணாம இருந்திருந்திருக்கலாம். ஆனா வந்து நீங்க 10 மில்லியன் ரீச் பண்ணுனாலுமே என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஷார்ட்ஸ் வீடியோக்கு தான் கன்வெர்ட் ஆகும். சரிங்களா? ஷார்ட்ஸ் வீடியோக்கு உங்களோட காசு வந்து கன்வெர்ட் ஆகும். நீங்க லாங் வீடியோ போட்டா மட்டுமே தான் வாட்சிங் ஹவர் வந்து உங்களுக்கு வந்து இப்ப பெரிய பெரிய மில்லியன் கணக்கு சேனல் வச்சு வெறும் ஷார்ட்ஸ் மட்டுமே போட்டுக்கிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க சேனல்லையுமே நீங்க போய் பாருங்களேன். மினிமம் ஒரு 2 வீடியோ, 3 வீடியோ போட்டிருப்பாங்க. அது லட்சக்கணக்கா வியூஸ் போயிருக்கும். அதில உங்களுக்கு வாட்சிங் ஹவர் வந்திருக்கும். அவங்க மானிட்டேஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அதனால நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, 4000 மணி நேரம் வாட்சிங் ஹவர் வந்திருக்கும். நீங்க பண்ணணும். இல்ல அப்படின்னா, நீங்க அந்த டார்கெட்ட முடிக்காம இருந்திருப்பீங்க. அந்த லாஸ்ட் 90 எனக்கு வந்து வியூஸ் நெறைய மில்லியன் கணக்கு போயிருக்குக்கா அப்படின்னு நீங்க பார்த்தாலுமே, அந்த லாஸ்ட் 90 நாளையில நீங்க முடிக்காம இருந்திருந்திருக்கலாம். அதனால உங்களுக்கு மானிட்டேஷன் கிடைக்காம இருந்திருக்கலாம். அதனால நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, வாட்சிங் ஹவர் கொண்டு வாங்க. நீங்க 70,000 சப்ஸ்கிரைபர் வச்சிருந்தாலும் சரி, 1,00,000 சப்ஸ்கிரைபர் வச்சிருந்தாலும் சரி, வாட்சிங் ஹவர் கொண்டு வந்தா மட்டுமே தான் நீங்க பண்ண முடியும். 6,00,000 சப்ஸ்கிரைபர் ஒரு சேனல் வச்சிருந்தவங்க, அவங்களுக்கு வந்து இந்த வீடியோல வந்து சேலரி கிடையாது. சரிங்களா? வீடியோல வந்து சேலரி எடுக்காம இருந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஷார்ட்ஸ்க்கு மட்டும் கன்வெர்ட் ஆகி வந்திருக்கு. ஷார்ட்ஸ் அந்த அளவுக்கு ரீச் ஆனா தான் உங்களுக்கு வந்து சம்பளம் அதிகம் கிடைக்கும். இப்போ ஒரு ஒரு நாளைக்கு நீங்க 3 ஷார்ட்ஸ் போடுறீங்க அப்படின்னா, ஒரு 1,000,000 இல்லன்னா 5,00,000 10,00,000 அதான் 1,000,000 இப்படி உங்களுக்கு வியூஸ் போனா, அதில ஒரு அமௌண்ட் உங்களுக்கு ஏறிக்கிட்டே இருக்கும். சும்மா வந்து ஒரு 1000 2000 பேரு இப்படிலாம் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஷார்ட்ஸ்க்குலாம் வந்து நம்மளுக்கு டாலரே ஆட் ஆகாது. 0.1 0.2 இப்படி தான் வந்து கன்வெர்ட் ஆகும். ஒரு மினிமம் நீங்க போடுற ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ 50,000னாலும் போகணும். ஒரு ஷார்ட்ஸ் ஒரு நாள்ல 50,000 வியூஸ் போனா மட்டுமே தான், அதில ஓரளவுக்குனாலும் உங்களுக்கு மாசம் மாசம் இல்லன்னா 1 மந்த் விட்டுனாலும் நீங்க சம்பாரிக்க முடியும். அதனால நீங்க வந்து லாங் வீடியோ இந்த 70,000 சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கேன்னு சொன்னாங்கல்ல, அவங்க லாங் வீடியோவோ, லைவோ போட்டு நீங்க கன்வெர்ட் பண்ணி கொண்டு வந்து மானிட்டேஷன் அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த மானிட்டேஷன் அப்ளை பண்ணுனதுக்கப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு வந்து மானிட்டேஷன் கிடைக்கும். கிடைச்சு நீங்க சம்பாரிக்க ஆரம்பிக்கலாம். அவங்க வந்து கேட்ட கேள்வி.
அதுக்கடுத்து 3000 மணி நேரத்துக்கும் அப்ளை பண்ணலாம். அது இந்த ரீசன். 4000 மணி நேரம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அன்னையிலேருந்து ஏறுற சம்பளம் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் எந்த மாதத்துல 30ஆம் தேதி டார்கெட் $100 முடிக்கிறீங்களோ, இல்லை எனக்கு 15ஆம் தேதியே $100 வந்துருச்சுக்கா, இப்போ நான் வந்து ஒரு 3 மாதமாக டாலர் எனக்கு ஆட் ஆகிட்டு இருக்கு, எனக்கு 15ஆம் தேதி $100 வந்துருச்சு, அப்போ எனக்கு 15ஆம் தேதியோட க்ளோஸ் பண்ணிடுவாங்களா? அப்படி கிடையாது. அந்த 15ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் அந்த 15 நாள் எவ்வளோ டாலர் எடுக்கிறீங்களோ அதுவும் உங்களுக்கு அதே மாதத்தில் கன்வெர்ட் ஆயிரும். இப்போ இந்த $100 வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு $50 எடுத்தாலும் சரி, $40 எடுத்தாலும் சரி, அந்த 30ஆம் தேதி தான் உங்கள் யூடியூப்போட டார்கெட். 30ஆம் தேதி முடிஞ்சதுக்கப்புறம் 1ஆம் தேதி இல்லைனா 2ஆம் தேதி நம்மளுக்கு வந்து அந்த பேஜில் வந்து நீங்கள் இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் நீங்கள் வந்து சம்பளம் எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து கன்வெர்ட் ஆகிட்டு அதுக்கடுத்து கீழே அடுத்த பேஜ்லேருந்து உங்களுக்கு டாலர் ஆட் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா? நான் 2 மந்த் சம்பளம் எடுத்திருக்கேன். 3ஆவது மந்த் சேலரி எவ்வளோ அப்படிங்கிறத நான் க்ரீன்ஷாட் நான் போட்டிருக்கேன். நான் ஃபுல்லாக உங்கள்கிட்ட க்ரீன்ஷாட் காட்டலை. என்னோட ஒரிஜினல் சம்பளம் தான் இது. இந்த மாதம் கரெக்டாக நான் 31ஆம் தேதி எனக்கு முடிஞ்சிச்சு. 1ஆம் தேதி முடிஞ்சு மதியத்துக்கு மேலே வந்து எனக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாலருக்கு வந்து 21ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரைக்கும் எனக்கு சேலரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பேஜில் இங்கே பார்த்துக்கோங்க நீங்களே. சரிங்களா? எனக்கு வந்து சம்பளம் வந்துருச்சு. இதை நான் உங்ககிட்ட ஒரிஜினலாகவே காட்டிட்டேன். இது வந்து நான் இன்னும் என்னென்னா இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு என்னோட வீடியோ 3 மாதம் சேலரி எடுத்துருக்கேன். அந்த 3 மாதம் சேலரியை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூடியூப் ஸ்டுடியோவில் நான் காட்டுவேன். என்னோட க்ரீன் பேஜில் வந்து நான் காட்டுவேன். கண்டிப்பாக காட்டாமல் இருக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா நான் ஒவ்வொரு இடத்துலையும் உங்களை வந்து எப்போதுமே வந்து நீங்கள் வந்து உங்களோட சேனல் நடத்த முடியாது, சேனலை வந்து ரன் பண்ண முடியாது அப்படி வந்து நான் சொல்லவே மாட்டேன். கண்டிப்பாக முயற்சி பண்ணுனா செய்ய முடியும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதனால தான் இந்த விஷயத்தையும் உங்ககிட்ட நிறைய பேர் வந்து டவுட்டாகவே கேட்குறீங்க. சேலரி எடுக்கிறீங்களா, இல்லை நீங்கள் வந்து பொய் சொல்கிறீங்களா, சும்மா வீடியோக்காண்டி ஃபீல் ஆகுறீங்களா அப்படிங்கிற பெரிய இருக்குது நிறைய பேர் வந்து கேட்குற கேள்வி. அதனால தான் இதையும் உங்ககிட்ட நான் காட்டியிருக்கேன். இதுக்கு அடுத்து இன்னொரு விஷயம், எல்லாமே எனக்கு கிடச்சிருச்சுப்பா. மானிட்டேஷனே எனக்கு கிடச்சிருச்சு. நான் என்ன பண்ணலாம் எப்படின்னா, இப்போ நான் எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க, எனக்கு 4000 மணி நேரம் வாட்சிங் அவர் வந்துட்டு நான் மானிட்டேஷன் அப்ளை பண்ணிட்டேன், எனக்கு சக்ஸஸாக கிடச்சிட்டு அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அந்த மானிட்டேஷன் ப்ராசஸ்லேயும் ஒவ்வொரு ப்ராசஸும் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, செகண்ட் ஸ்டெப்புன்னு லைனாக தான் நீங்கள் பண்ணணும். ஏன்னா தானே நம்ம இஷ்டத்துக்கு வந்து பண்ணக்கூடாது. மானிட்டேஷனில் வந்து ஐடி வெரிஃபிகேஷன், டேக்ஸ் அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மெயினாக எடுத்தோன்னே ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணுவீங்க, அதுக்கடுத்து டேக்ஸ் அப்ளை பண்ணுவோம். சரிங்களா? அப்படி வந்து பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு டேக்ஸ் அப்ளை பண்ணுங்கள், அதுக்கடுத்து ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள். சரிங்களா? இது வந்து நான் ரொம்ப முக்கியம். ஐடி வெரிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐடி வெரிஃபிகேஷன் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சில பேர் வந்து கூகுள் ஆக்சன்ஸ் வந்து ஐடி வெரிஃபிகேஷன் வந்து கொடுக்கும் பொழுது எனக்கு வரவே மாட்டேங்குதுக்கா, 3 மாதம் ஆகுது, 4 மாதம் ஆகுது, எனக்கு வரவே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் கரெக்டான போஸ்ட் ஆஃபீஸில் வந்து எங்கே இருக்கீங்களோ அங்கே வந்து கொடுங்க உங்களுக்கு சொந்த அட்ரஸ்ஸு. இப்போ எனக்கு இந்த அட்ரஸில் போய் எனக்கு போஸ்ட் ஆஃபீஸில் வந்தால் நான் போய் வாங்கிக்குவேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கரெக்டான ப்ராசஸ் கொடுத்துட்டிங்கன்னா கூகுள் ஆக்சன்ஸ் வந்து 3 நாளில் 4 நாளில் வந்துடும். நம்ம பண்ணுற தப்புனால தான் அது வரமாட்டேங்குது. சரிங்களா? நீங்கள் இந்த வந்து யூடியூப் மேலே தப்பு, அவங்க தான் அனுப்ப மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு டவுட்டை வந்து விட்டுருங்க. நம்ம பண்ணுற மிஸ்டேக்குனால தான் அது வரமாட்டேங்குது. சரிங்களா? இப்போ நான்லாம் வந்து கரெக்டாக என்னோடய ஐடி வெரிஃபிகேஷன்லாம் நான் பேங்க் கார்டெல்லாம் முன்னக்கூட்டி செக் பண்ணி ஐடி வெரிஃபிகேஷன் கொடுத்தது. வியாழக்கிழமை அப்ளை பண்ணேன், திங்கக்கிழமை எனக்கு ஐடி வந்து கூகுள் ஆக்சன்ஸ் வீட்டுக்கு வந்துருச்சு. நான் ரொம்ப கிராமம், நான் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெளியில் இருக்கேன். ஆனால் என்னோடய சொந்த வீடு வந்து ரொம்ப 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 கிராமம். பஸ் வசதி கூட இல்லாத ஒரு இடத்துக்கு தான் கரெக்டாக வந்துருச்சு. சரிங்களா? போஸ்ட் ஆஃபீஸில் வந்துருச்சு. உடனே ஃபோன் பண்ணாங்க. நான் திங்கக்கிழமை போய் உடனே வாங்கிட்டு வந்துட்டு புதன்கிழமை நான் வந்து ஐடி வெரிஃபிகேஷன் 5ஆவது நாளே நான் கூகுள் ஆக்சன்ஸ் $10 வந்ததுக்கப்புறம் நான் கொடுத்துட்டேன். அதனால் வந்து எல்லாமே முக்கியம். கரெக்டாக ப்ராசஸ் பண்ணுங்கள். ஏக்கா நான் மானிட்டேஷன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக மானிட்டேஷன் பண்ணுறவங்களுக்குன்னு இருப்பாங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சால் ஈஸியாக நீங்கள் கரெக்டாக ஸ்டெப்பாக பண்ணுங்கள். அப்படி இல்லைனா யூடியூப்லேயே மானிட்டேஷன் எப்படி பண்ணுறாங்கிறது நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க, அதை பார்த்து பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா என்னோடய ஃபேமிலியில் உள்ளவங்க அவங்களுக்கு தெரியும், நல்லா படிச்சிருக்காங்க, மானிட்டேஷன்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கொடுத்து பண்ணுங்கள். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். கரெக்டாக ப்ராசஸ் பார்த்து பண்ணுங்கள். எங்களுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் 4000 மணி நேரம் வாட்ச் அவர் வந்துட்டுப்பா, இனிமேல் நம்மளுக்குன்னா நம்ம இஷ்டத்துக்கு அப்ளை பண்ணி சம்பாரிச்சலான்னு மட்டும் யூடியூப்பில் வந்து ஈஸியாக நினைக்காதீங்க. கண்டிப்பாக அது கரெக்டாக ஸ்டெப்பு பண்ணணும். சரிங்களா? ஓகே உறவுகளே, இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.